வாங்க குழந்தைங்களே, பாட்டி உங்களுக்கு அருமையான கதைகள் சொல்றேன். ஹாய் சுட்டீஸ், இந்த கதையின் பெயர் ஒற்றுமையே பலம். ஒரு அடர்த்தியான காடு, அதற்குள் ஒரு எறும்பு கூட்டம் வசித்து வந்தது. வாருங்கள் நண்பர்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ராணி ராணி, யானை ஒன்று நமக்கு பெரும் பிரச்சனையாக உள்ளது. அதோ வருகிறது பாருங்கள். நான் தான் இந்த காட்டிற்கு ராஜா, நான் தான் இந்த காட்டிற்கே தலைவன். குறுக்கே நிற்காதே, தள்ளிப்போ. என் முன்னே யாரும் நிற்க கூடாது. நண்பர்களை, அந்த யானை வருவதற்குள் உணவை எடுத்து வீட்டிற்குள் சேமியுங்கள். செய்கிறோம் ராணி. என்ன எறும்பே, நான் வரும் வழியில் உன் புற்றை கட்டி வைத்துள்ளாய், இடித்து தள்ளவா? எங்கள் புற்று ஓரமாக தானே உள்ளது. என்னிடமே திமிராக பேசுகிறாயா? என்ன செய்கிறேன் பார். ஐயோ, வேண்டாம் வேண்டாம். யானை நண்பரே, எங்களை பார்த்தால் பாவமாக இல்லையா? பாவமா? நீங்களா? ஆமாம் நண்பரே. என்ன, நீங்கள் எனது நண்பரா? உண்மைதானே? காட்டில் உள்ள ஜீவராசிகள் அனைவரும் ஒற்றுமையாக நண்பர்களாக இருந்தால் எல்லோரும் நலமாக வாழலாம். இதோ பாருடா கூத்த, யானைக்கு எறும்பு நண்பனாம். ஒரு நாள் அந்த காட்டிற்கு வேடன் ஒருவன் வந்தான். அடடடே, அருமையான யானை! யானையை பிடிக்க வலை வீசி யானையை மடக்கி பிடித்தான். யாராவது என்னை காப்பாற்றுங்கள். யானை நண்பரே, கவலைப்படாதீர்கள், நாங்கள் உங்களை காப்பாற்றுகிறோம். உன்னால் முடியுமா? அப்படி சொல்லாதீர்கள். ஒற்றுமையே பலம். நாங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து உங்களை ஈஸியாக காப்பாற்ற முடியும். அனைத்து எறும்புகளும் சேர்ந்து அந்த வேடனை கடித்து அவனை காட்டை விட்டு அடித்து துரத்தியது. எலிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வலியை கடித்து யானையை விடுவித்தனர். என்னை மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு நான் எவ்வளவு தொல்லை கொடுத்து விட்டேன். என்னை காப்பாற்றியதற்கு நன்றி நண்பர்களே. ஹஹா, நண்பர்களுக்குள் நன்றி சொல்ல தேவையில்லை. ஒற்றுமையே பலம். ஹலோ சுட்டீஸ், உங்களுக்கு நிறைய கதைகள் பார்க்கணுமா? பாட்டி சொல்லும் கதைகள் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காம பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.